மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ஆபத்தான லேடியிடமிருந்து வெண்பாவை பத்திரமாக மீட்டு மல்லியிடம் ஒப்படைத்த போலீஸ். நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு ஒரு சின்ன பூனைக்கிட்டேருந்து தப்பிச்சு புள்ளிக்கட்டை மாட்டிக்கிட்ட கணக்கா, அதாவது ரவுடிங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா நம்ம இல்லைன்னு மல்லி அம்மாவும் சரி டாடாவும் சரி ரொம்பவே பதறி போயிருப்பாங்க அப்படின்னு இப்போ வெண்பா நினச்சி அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க இல்லையா. அப்போ தான் ஏதாச்சியா ஒரு லேடியிடம் தெரியாமல் நம்ம வெண்பா மோதிடுவாங்க. அப்போது அந்த லேடியோ என்ன பாப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர அப்படின்னு கேட்பாங்க இல்லையா பாட்டி. அதாவது என்ன 2 ரவுடி பசங்க கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க என் அம்மா கிட்ட இருந்துட்டு. இப்போது நான் என் வீட்டுக்கு போகணும். சரிம்மா செல்லம், முதல்ல நீ சாப்பிட்டியா இல்லையா, வா நாம் உன்னை உன் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்ட்டு அவங்க வாய் வார்த்தைக்கு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் ஆடு தானாக தன்னுடைய வளையல் மாட்டிக்கிச்சு. ஏன்னா தூண்டில் போடாமலேயே மீன் மாட்டிக்கிச்சு. இனி நம்ம காட்டில் பெரிய மழை தான் பெய்ய போகுது அப்படின்னு அந்த லேடி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்கள அதாவது விற்றா நல்ல காசு கிடைக்கும். இவளை விற்றுட்டு நம்ம ஒரு காசு பார்த்துடணும், அப்படியே அதோடு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு அந்த லேடி தப்பு கணக்கு போடுறாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கமும் போலீஸும் அதாவது ஸ்பாட்டை நெருங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ரவுடிங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்றத கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வரும்போது அது வெண்பாவுடைய அது வெண்பா குழந்தை தானே, அதாவது மல்லியோட குழந்தை தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபக்கம் அந்த குழந்தை யார் கூட லேடியில் ஆட்டோ கோடில் போதே அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபக்கம் அதாவது எப்போ அந்த ஆட்டோவையே ஃபாலோ பண்ணு, அவங்க எங்கே போகிறாங்க, ஒரு பக்கம் மல்லியுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்களா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம மல்லியும் சரி இப்போ தீபனும் சரி வெண்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சதா அப்படின்னு போலீஸ்க்கு வேறு அடிக்கடி கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போது அதாவது தீபன் கிட்ட இப்போது போலீஸ் சொல்கிற ஒரே விஷயம், வெண்பா அந்த ரவுடி பசங்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு இப்போது ஒரு லேடி கூட ஆட்டோக்கு வரா, ஒரு வேளை வெண்பாவுக்கு அட்ரஸ் தெரிஞ்சால் அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே மல்லிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலுமே மறுபக்கம் வெண்பாவை இப்போ எப்படி இருக்காளோ அவங்க உண்மையான லேடியாக தான் இருப்பாங்களா, இல்லை அவங்களும் ஒரு ஃபோர்ஜரியாக இருப்பாங்களா அப்படின்னு நிறையா மைண்ட் செட் ஓடிட்டே இருக்கு இல்லையா. இன்னொரு பக்கம் வெண்பா செல்லம், நீ கவலைப்படாத, உன் பேர் வெண்பா தானே அப்படின்னு இப்போ அந்த லேடி கேட்டது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ இந்த பாட்டி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நம்ம போலீஸோ அவங்களுடைய வேலையை விடாமல் மறுபக்கம் அந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நிறுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. கடைசியில் அந்த ஆட்டோக்கு முன்னாடி போய் நிறுத்துருவாங்க. அந்த லேடிக்கு கை காலெல்லாம் அள்ளு விட்டுரும். இன்னொரு பக்கம் என்ன பாப்பா, அதாவது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு தெரியாதா, அவங்க கிட்ட தப்பிச்சா, இல்லை நான் இவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சார் நானே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆல்ரெடி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. என்னெல்லாம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்களே, நான் ஒரு குடும்ப பொம்பளை அப்படின்னு அந்த ஆபத்தான லேடி சொல்லுவாங்க இல்லையா. இல்லை நான் உன் பேச நிறைய டைம் பார்த்துருக்கேன், உன் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா. ஆமாம் சார், இவங்க மேலே நிறைய குழந்தைங்க கடத்தல் அந்த மாதிரி கேஸெல்லாம் இருக்குது, இவங்க ஃபோர்ஜரி கேஸு அப்படி இப்படின்னு இருக்குன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்ம வெண்பாவுக்கு அப்படி ஒரு பயம், அதாவது அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு இவங்ககிட்ட மாட்டிட்டுமே, எப்படியோ போலீஸ் அங்கிள் வந்துட்டாங்க, இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு இப்போ தான் வெண்பாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஏம்மா இந்த குழந்தையும் நீ கடத்தலாம், ஏதாச்சும் காசு பார்த்துடலாம் அப்படின்னு தானே நீ பிளான் போட்ட, உன்னுடைய பிளான் எதுவுமே நடக்காது, அப்படி இப்போ குழந்தைய எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு இப்போ அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இப்போது நம்ம விஜயும் அதாவது கோர்ட்டில் இந்த ஜட்ஜெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் ஆன் பண்ணி பார்த்ததுமே நிறைய டைம் மிஸ் கால் வந்திருக்கும் இல்லையா, புது நம்பர்லாம். அப்படி இருக்கும்போது யார் என்னென்னு கேட்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா காணாமல் போயிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தீபன் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபக்கம் நம்ம தீபன் மல்லியும் போலீஸ் ஸ்டேஷன் வர விஜயும் மாசன்ட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம விஜய் என்ன மல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம தீபன் ஒன்று விட சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா எப்படியும் விஜய் ஆல்ரெடி மல்லியை வெண்பாவை கிரவுண்டு கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி மல்லி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்ட்டு இப்போது விஜய் கோவத்தில் இருப்பான், இந்த கோபத்தை நாம தான் சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ தீபன் எடுத்து சொல்லுவாங்க. அப்போது நம்ம விஜய் எதையுமே காது கொடுத்து கேட்காம, என்ன மல்லி உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா, நான் ஆல்ரெடி வெண்பாவுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும் தீபிகாவால், அதுக்காக தான் நான் எதுவுமே இதெல்லாம் வேணான்னு உங்ககிட்ட பாடம் படித்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் எதையுமே காது கொடுத்து கேட்காம என் பொண்ணை இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ளி இப்போ தான் அவள் கிடச்சிருக்கா, அவள் இப்படியே காணாமல் போயிட்டு இருந்தா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா
பார்த்தியா? என்னங்க நானும் ரொம்ப பதறி போயிட்டேன். அவள் ஆசைப்பட்டான்னு தான் வந்து கூட்டிகிட்டு போனேன். மல்லி அவள் ஆசைப்பட தான் செய்வா. அவள் சின்ன குழந்தை. நாம எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இனிமேல் இப்படி நடந்துச்சு அவ்வளோதான்ட்டு இப்போ நம்ம விஜய்க்கு மல்லி மீது சரியான கோவம் இருக்குது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.